அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வார பற்றி கம்ப்ளீட்டாவே சம்மரே பார்க்கிறோம். எப்போ தொடங்கிருச்சு, என்னென்ன பிரச்சனை, ஏது நடந்துச்சு, இந்த 2.5 வருஷ காலமா, அதாவது ஏப்ரல் மாதம் 2022ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2014ல ஆரம்பிச்ச பிரச்சனை, அதாவது உக்ரைனுடைய ஒரு மிக முக்கியமான நகரம் வந்து கீவ் நகரம். அந்த நகரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி ரஷ்யா எடுத்துச்சு. ஏற்கனவே தெரியும், ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, உக்ரைன் வந்து ஒரு சின்ன நாடு. 1991ல சோவியத் யூனியன்ல இருந்து உக்ரைன் வெளியே வந்ததுல இருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நான் தான் பெரிய ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எவ்வாறு இந்தியாவுடைய பகுதியில இருந்து காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பண்ணி இன்னைக்கும் POK அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்கிபை காஷ்மீர் அப்படின்னு சொல்லி முழுமையாகவே பாக்குறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அங்கேயுமே பண்ணாங்க. கம்ப்ளீட்டா அவங்களோட மிலிட்ரி எல்லாத்தையும் கொண்டு உக்ரைன்ல கீவ் அப்படிங்கிற ஒரு நகரத்துல கொண்டு விட்டுட்டாங்க. அது வரைக்கும் நடந்துச்சு. அதை பொறுத்துக்கிட்டாங்க கம்ப்ளீட்டாவே உக்ரைன். ஸோ இந்த விஷயத்துல கம்ப்ளீட்டாவே நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய காரணங்கள் அதுதான். ஏன்னா ரஷ்யா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்த வச்சுக்கிட்டாங்க. ஆனால் தற்போது 2022 அப்படிங்கிற ஒரு அமைப்போட கூட ஜாயின் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய தாக்கம் தான் இந்த ரஷ்யாவானது திரும்பவும் உக்ரைன் மீது போர் தொடுப்பதற்கு காரணம். நேட்டோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்க்க போனா, நேட்டோ அப்படிங்கிறது 32 கண்ட்ரிஸ் இன்க்ளூடட் தான். அமெரிக்கன் நாடுகள், யூரோப்பியன் நாடுகள்லாம் இணைந்து நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அந்த அமைப்பு உறுப்பு நாடுகள்ல ஒரு நாடுகளுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. அது ஒருவேளை போரா இருக்கலாம், அல்லது கிளைமேட் சேஞ்சா இருக்கலாம், ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஆபத்தா இருக்கலாம், எல்லாத்துலயுமே சேர்ந்து அவங்க ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில உக்ரைன் வந்து நேட்டோல ஜாயின் பண்ணாச்சுன்னா நிச்சயமா நாளைக்கு ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா சிம்பிளாவே எல்லா காரியமும் முடிவெடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் சேரக்கூடாது, சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்தளவுல உக்ரைன் நாட்டை விட 28 மடங்கு பெரிய நாடு. அதனாலதான் அந்த ரஷ்யாவுடைய அதிபர் புதின் அவர்கள் போரை வந்து ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்கும் போது 2022ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, 3 நாட்களிலே நான் உக்ரைனை தரம் மட்டமா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி கொக்கரிச்சாங்க அப்படின்றே சொல்ல முடியும். இன்னைக்கு நடக்கிறத பார்க்கும்போது மிகவும் மிகவும் ஒரு கேவலமான மிகவும் ரஷ்யாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை தான் உண்டாக்கியிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் உக்ரைனானது என்ன ஆச்சுது, டிஃபென்ஸ் தான் அடிச்சுது. கம்ப்ளீட்டாவே ரஷ்யா அடிக்க ஜஸ்ட் தங்களை பாதுகாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் 2 வருடங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் நிறைய நாடுகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய நாடுகள் என்னால் கண்டிப்பா இது தவறானது, ரஷ்யானது மேலதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவல்ல, அதாவது டைரக்ட் சப்போர்ட் யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் உக்ரைனுக்கு டைரக்ட் சப்போர்ட் எத்தனையோ பேரே கொடுத்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையினால கிட்டத்தட்ட கடந்த 6 மாத காலமாக உக்ரைன் வந்து அஃபென்ஸ் ஆடுது. கம்ப்ளீட்டாவே ரஷ்யாவுடைய எல்லைக்கு தன்னுடைய மிலிட்டரியை கொஞ்சம் அனுப்பி அங்க போய் நேரடியா அடிக்கிறாங்க. அதே போல ஏவுகணை தாக்குதல் நடக்குது. அதே போல பெரிய பெரிய பாலங்களை தகர்க்கிறாங்க, பெரிய பெரிய அலுவலகங்கள் கட்டடங்கள்லாம் தகர்க்கிறாங்க, ட்ரோன் அட்டாக் நடக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை ரஷ்யா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்துல இருக்குது. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சொல்லப்போனா சிறிய நாடு தானே, 28 மடங்கு நம்ம அவங்கள விட பெரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா அவங்க அடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு கடைசியில இன்னைக்கு நடக்க போறது மிகப்பெரிய பாதிப்பை, அதாவது உக்ரைனை காட்டிலும் ரஷ்யானது கண்டிப்பாக பாதிப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 70,000 சோல்ஜர்ஸ் வந்து ரஷ்யாவுடைய சார்பிலும் அதே போல உக்ரைனுடைய சார்பிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போக அவங்க எல்லாம் வந்து wounded. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட ரிப்போர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாவே ரஷ்யாவும் நேரடியா கொடுக்கல, உக்ரைனும் நேரடியா கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க தரப்புல இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கக்கூடிய சூழ்நிலைனால வெளியே சொல்லல. பட் ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு எடுத்தப்பட்ட ரிப்போர்ட் வந்து இதுதான் சொல்லுது. 2 பக்கமும் கிட்டத்தட்ட 70,000 பீப்புள் வந்து சோல்ஜர்ஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரஷ்யா வந்து இந்த அளவு பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க பாக்குறோம். சிறிய நாடு தானே அப்படின்னு சொல்லி ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்ச ரஷ்யா ஒரே ஒரு விஷயத்த வந்து இங்க தவற விட்டுருச்சு. ஏன்னா கடந்த காலங்களுடைய நிகழ்வுகளை பார்க்கும்போது சிறிய நாடுகள் பெரிய நாடுகளால பாதிக்கப்படும் போது நிச்சயமாக அதற்கு உதவி செய்யும் மனப்பாங்கு உள்ள நிறைய நாடுகள் உலகத்துல இருக்கு. அந்த நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணும். அதுவும் இந்த அளவு சப்போர்ட் பண்ணும்
தன்னுடைய நாட ஒரு சிறிய நாடு எதிர்த்து அடிக்கக்கூடிய லெவல்ல சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சோ கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாக ஈராக் அப்படிங்கிற ஒரு நாடு, குவைத் அப்படிங்கிற ஒரு நாடு ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. மிகப்பெரிய அட்டாக் பண்ணாங்க. பட் அதன் பிறகு என்னாச்சு, நிறைய நாடுகள் கிட்டத்தட்ட யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கன் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஈராக் செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஈராக்குக்கு எதிராக பயங்கரமாக ராணுவ போர்ஸ் பண்ணி பட் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சு. அதே போல நமக்கு தாய்வான் சொல்லலாம். சைனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி தாய்வானை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. பட் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து மற்றும் யூரோப்பிய நாடுகள், நிறைய நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சைனாவுக்கு உண்டாக்கும்படியா அல்லது இனிமேல் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதே போலதான் இங்க வடகொரியா அப்படிங்கிற ஒரு நாடு, வடகொரியா எந்த நாடுகள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதே செய்யாது. அதே போலதான் ரஷ்யா கூடயும், ரஷ்யா கூட மட்டும்தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க. அந்த நாடும் தென்கொரியா அப்படிங்கிற ஒரு நாட்டை மிகப்பெரிய கஷ்டத்துல உண்டாக்குனாங்க. பட் இன்னைக்கு நிறைய நாடுகள் தென்கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி வடகொரியாவில ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில சரவுண்ட் பண்ணி நீ என்ன பண்ணாலும் என்னால எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா சொல்லக்கூடிய லெவல்ல தான் இன்னைக்கு இருக்கு. ரஷ்ய அதிபர் புத்தின் வந்து இதை புரிஞ்சுக்கணும். ரஷ்யா வந்து அவங்களுடைய சொந்த நாட்டிலேயே ரஷ்யர்கள் புதிய டெசிஷனுக்கு பயங்கரமா ஆப்போசிஷன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். சமீபத்துல ஸ்டாப் வார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பேரணி, அதே போல உள்நாட்டு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் அவ்வளவு பேருமே இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுல, ஏன்னா பொருளாதார தடை மிகவும் அதிகமா ஆயிடுச்சு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதான் அதிகமா வந்து கன்சம்ஷன்ல வந்து ரஷ்யாவின் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஆயிலோ அல்லது கேஸோ அவங்க எல்லாமே நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார தடை விதித்தாங்க. அதே போல அமெரிக்கா. பட் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பொருளாதார தடையில தாங்க முடியாம, அதாவது நட்பு நாடுகள் என்று அவர்களாவே சொல்லிக் கொள்ளக்கூடிய சில நாடுகள்கிட்ட தயவு செய்து அதை எடுத்துட்டு போங்க, குறைந்த விலைக்கே எடுத்துட்டு போங்க, அப்பதான் அந்த ப்ரொடக்ஷன் பாதிக்காதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய நாட்களும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாக நடந்தது அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்கணும். அடுத்தபடியா பார்க்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளவு, அதாவது 2000க்கு மேற்பட்ட குழந்தைகள் இந்த ரஷ்யாவுடைய அட்டாக்னால உக்ரைன்ல இறந்திருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ல குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட தாக்குதல் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் ஒவ்வொன்றும் கண்டனம் தெரிவிச்சு இருந்தாலும் கூட ரஷ்யா இன்னுமே திருந்தல. நிறைய பாதிப்புகளை தேவையில்லாத இடங்களில, அதாவது செல்டைன் பிளேஸ்ல கூட அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருக்குது. ரஷ்யா மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளுமே ரஷ்யா வந்து தன்னுடைய போர்ஸை யூஸ் பண்ண 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 அதனுடைய எக்கனாமிக்கல் லெவல் இன்னும் குறைஞ்சிட்டே தான் போகும். ஏன்னா உலகத்திலே அதிகமா ராணுவத்துக்கு செலவு பண்ணதுல 3வது இடத்துல இருக்கக்கூடியது ரஷ்யா. சொல்லும்போது எவ்வளவு நாள் தான் ரஷ்யா வந்து ராணுவத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே போகும். கண்டிப்பா பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். மிகப்பெரிய நாடுகள், அதாவது அவர்களுடைய எதிரி என்று சொல்லக்கூடிய அநேக நாடுகள் இந்த ரஷ்யாவுடைய நடவடிக்கையை முழுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருக்குது. எந்த அளவு நீங்க வந்து பொருளாதாரத்துல இந்த அளவு கீழாக வந்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவு மிகப்பெரிய நாடுகள் உங்களை ஒருவேளை வந்து மேற்கொள்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத ரஷ்யா புரிஞ்சுக்கணும். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரஷ்யாவுக்கு தான் தற்போதைய மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத உண்மை. இன்னும் 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 ரஷ்யாவானது இப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ரஷ்யாவானது பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியமான கருத்து. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.